சற்று முன் வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல், பொதுமக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதாவது வீடுகளுக்கு குழாய் மூலம் வழங்கப்படும் கேஸ் இணைப்பை ஊக்குவிக்க விநியோகஸ்தர்களுக்கு சலுகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். அது என்னென்ன சலுகை என்பதை இங்கே முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சமீபத்தில் கேஸ் தட்டுப்பாட்டை இந்தியா எதிர்கொண்டது. இந்த நிலையில் வீடுகளுக்கு குழாய் மூலம் வழங்கப்படும் கேஸ் இணைப்புகளை ஊக்குவிக்க விநியோகஸ்தர்களுக்கு மத்திய அரசு சலுகை அறிவித்து உள்ளது. அது என்ன சலுகை, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று இங்கே முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் எல்பிஜி எனப்படும் திரவ பெட்ரோலிய கேஸை மக்கள் சமையலுக்கு பயன்படுத்துகின்றன. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த கேஸ் சிலிண்டர்கள் மூலம் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த கேஸுக்கு இந்தியா பெரும்பாலும் இறக்குமதியை சார்ந்தே இருப்பதால் புவிசார் அரசியல் பதட்டத்தின் போது உள்நாட்டில் கேஸ் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதில் ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சமீபத்தில் கூட இந்த தட்டுப்பாட்டை இந்தியா எதிர்கொண்டது அனைவருக்குமே தெரியும். எனவே குழாய் மூலம் வீடுகளுக்கு நேரடியாக கேஸ் வழங்கும் முறையை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகிறது. இதில் பிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவானது குழாய் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விநியோகிக்கப்படுகிறது. சரி, இந்த ஊக்குத்தொகை சார்ந்த சலுகை யாராருக்கெல்லாம் பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. பயன்படுத்தும் அளவுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது பாதுகாப்பான தூய்மையான எரிவாயு என்பதால் கார்பன் உமிழ்வு குறைவதுடன் மாசுபாடும் தவிர்க்கப்படுகிறது. இவ்வாறு பிஎன்ஜி இணைப்புகளால் பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதால் கேஸ் சிலிண்டர் முறையில் இருந்து முற்றிலும் நேரடி குழாய் இணைப்புக்கு மாறுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. அந்த வகையில் இந்த குழாய் கேஸ் இணைப்புகள் வழங்குவதை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. இதற்காக நகர விநியோகஸ்தர்களுக்கு தற்போது மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் ஊக்குத்தொகையாக சார்ந்த சலுகை ஒன்றை அறிவித்து உள்ளது. அரசு கூடுதலாக வழங்கப்படும் இந்த சலுகைகள், அதாவது புதிதாக வழங்கப்படும் ஒவ்வொரு வீட்டு குழாய் வழி கேஸ் இணைப்புக்கும் நகர எரிவாயு விநியோகஸ்தர்களுக்கு கூடுதலாக 200 ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் SCM குறைந்த விலையிலான வீட்டு உபயோக இயற்கை எரிவாயுவை அரசு கூடுதலாக வழங்கும். இதில் மத்திய அரசு ஒப்புதலுடன் அறிவிக்கப்பட்டு உள்ள இந்த சலுகையானது அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு புவியியல் பகுதிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வரம்புக்கு மேல் உள்ள கூடுதல் வீட்டு உபயோக குழாய் சமையல் எரிவாயு அல்லது குழாய் இயற்கை எரிவாயு இணைப்புகளுக்கு இது பொருந்தும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சரி, இதில் 1.74 கோடி பிஎன்ஜி இணைப்புகள், இந்த செயலற்ற மற்றும் கட்டணம் வசூலிக்கப்படாத இணைப்புகளை செயல்படும் இணைப்புகளாக மாற்றுவதையும் பிஎன்ஜி நெட்வொர்க்கை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இதில் இந்தியாவை பொறுத்தவரை தற்போது சுமார் 1.74 கோடி உள்நாட்டு பிஎன்ஜி இணைப்புகள் உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கேஸ் இணைப்பு பெற்றுள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வாடிக்கையாளர்கள் KYC அப்டேட் செய்ய 23ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனமான IOC வாடிக்கையாளரின் உண்மையான வளைவு அருகே அருணாச்சலம் என்பவருக்கு சொந்தமான டீ கடையில்
கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சிலிண்டர் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 10 மீட்டர் அளவிற்கு பரவிய தீ தீவாலையால் அந்த பகுதியில் இருந்த பலர் காயமடைந்தனர். அதில் 5 பேர் ஏற்கனவே உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 20 காலை 9 மணி அளவில் திருச்சி தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த பெரம்பலூர் மாவட்டம் கலரம்பட்டியை சேர்ந்த இதனால் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இருந்த டீ கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. அதே சமயம் மானியம் மற்றும் தடையற்ற சிலிண்டர் விநியோகத்தை உறுதி செய்ய KYC அவசியமாகும். ஒரே பெயரில் உள்ள பல இணைப்புகளை தடுக்க இது பயன்படுத்துகிறது. இதனால் இதற்கு முன்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை காலக்கெடு இருந்தது. தற்போது அது ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் பகுதியில் இருந்து இந்தியன் ஆயில் ஒன் செயலியை பதிவிறக்கி லாகின் செய்யவும். செயலியில் உள்ள மை ப்ரொஃபைல் பகுதிக்கு செல்லவும். அதில் உள்ள KYC ஆப்ஷனை கிளிக் செய்து புதுப்பிக்கலாம். நீங்கள் KYC இன்னமும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் கடைசி தேதி. அதனால் யார் இன்னமும் KYC முடிக்காமல் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே 23ஆம் தேதிக்குள்ளே இந்த KYC கண்டிப்பாக முடிச்சிடுங்க. இதை நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு தான் பின்னாடி ரொம்பவே பிரச்சனை ஆயிரும். கேஸ் சிலிண்டர் வரும், அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு மானியம் அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு பே பண்ணி நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் இந்த KYC ஆனது கண்டிப்பாக முடிச்சிருங்கன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் முடிச்சிருங்க. நீங்கள் KYC பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறதையே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம புதிய புதிய செய்திகள் நம்ம சேனலாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஸ் புக் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் கழித்து உங்கள் வீடு தேடி அதாவது கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.